வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ரெடிகா ஆசை சீரியலில் இன்னைக்கு எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. எப்பன்னு கழுகு மாதிரி காத்துக்கிட்டு இருந்த சிந்தாமணி ஃபினான்சியரை கூட்டிக்கிட்டு நேராக விஜயா வீட்டுக்கு வந்துடுறாங்க. அவர் 48 lakhs கொடுக்கணும். உங்கள் வீட்டு டாக்குமெண்ட் எங்கிட்ட தான் இருக்குது. பணத்தை கொடுக்கலன்னா வீட்டை ஏலத்தில் விட்டுட்டு நான் அந்த பணத்தை எடுத்துக்குவேன்னு சொல்கிறாரு. ஏற்கனவே நொந்து நூடுல்ஸாக இருக்க அண்ணாமலை, சார் இவன் என்னையவே ஏமாத்தி இருக்காங்க சார், நிஜமாவே எனக்கு தெரியாதுங்கிறாரு அண்ணாமலை. அப்போ உங்களை மாதிரி ஃபோர்ஜரி பண்ணி பத்திரத்தை எங்கிட்ட கொடுத்துருக்காங்கல்ல அப்படின்னு ஒன்றுமே தெரியாத அப்பாவி மாதிரி ஃபினான்சியர் கேட்குறாரு. விஜயாவும் மனோஜும் திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி அப்படியே நின்றுக்கிட்டு இருக்க, சிந்தாமணி மேடம் இப்படி ஒரு ஆளுக்கா நீங்கள் ஷியூரிட்டி கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்குறாரு. சிந்தாமணியும் இவங்க இப்படி பண்ணுவாங்கன்னு எனக்கு மட்டும் எப்படிங்க சார் தெரியும் அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, சிந்தாமணியோட ரியல் ஃபேஸில் ஒரு துளியை பார்க்குற விஜயா பயங்கரமாக அதிர்ந்து போகிறாங்க. எனக்கே இது அதிர்ச்சியாக தாங்க சார் இருக்குது அப்படின்னு சிந்தாமணி சொல்ல, விஜயாவோட அதிர்ச்சிக்கு அளவே இல்லாமல் போயிட்டுருக்கு. எனக்கு என் பணம் வரணும், இப்போ 48 லட்சத்தை எடுத்து வைங்க அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, எல்லாருமே பயங்கரமாக அதிர்ந்து போகிறாங்க. 48 லட்சத்தை எப்படி உடனே எடுத்து வைக்கிறது சார், எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியாமல் இருக்கேன், கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாரு அண்ணாமலை. அப்படியெல்லாம் டைம் கொடுக்க முடியாதுங்க சார், என் பணம் எனக்கு வரணும், இல்லை நான் லீகலாக ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு அவர் ஸ்ட்ரிக்டாக சொல்ல, சார் அவன் எனக்கே தெரியாமல் என் கையெழுத்தை போட்டிருக்கான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அதையே ஒரு பாயிண்டாக பிடிச்சிக்கிற ஃபினான்சியர், அவங்க பையன் உங்களையும் ஏமாத்தும் போது என்னை ஏமாத்த எவ்வளோ நேரம் ஆக போகுது, அன்னைக்கு நீங்கள் ஆஃபீஸ் வந்து பேசும்போது உங்களை நியாயமானவர்னு நினச்சேன், ஆனால் உங்கள் பையன் உங்களை மாதிரி இல்லையே அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, விஜயா மெதுவாக தலையை குனிஞ்சிக்கிறாங்க. அண்ணாமலைக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. சிந்தாமணி மனசு ஃபுல்லா கொண்டாட்டத்தையும் முகத்துல ஒரு தர்ம சங்கடத்தையும் பரவ விட்டுட்டு நிக்கிறாங்க. எனக்கு என் பணம் வந்தாகணும், இல்ல நான் வீட்டை ஜப்தி பண்ணி ஏலத்துல விட்டுடுவேன் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்லிட்டு இருக்க, யோ தப்பு பண்ணினது அவன், கீழ் போர்ஷன் மட்டும்தான் எங்க தாத்தா எங்க அம்மா பேர்ல எழுதி கொடுத்தது, இந்த வீடு என் அப்பா வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு அவர் உழைப்புல கட்டினது, அதெல்லாம் நீ கேட்ட உடனே தூக்கி கொடுக்க முடியாது அப்படின்னு முத்து சொல்ல, அப்ப என் பணத்தை கொடு, நான் பத்திரத்தை கொடுத்துட்டு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, இப்பதானே சொல்ற, உடனே எப்படி கொடுக்க முடியும்ன்றாரு முத்து. இங்க பாருங்க சார், இந்த வீடு எங்களுக்கு கோவில் மாதிரி, இதை யாருக்கும் எங்க மாமா கொடுக்க மாட்டாரு, தயவு செஞ்சு எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்றாங்க மீனா. மீனா பக்கம் திரும்புற ஃபினான்சியர், என்னை பார்த்தா முட்டாள் மாதிரி தெரியுதா, 48 லட்சம் எனக்கு வரலன்னா அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்ப என்ன உனக்கு பணம் தானே, எப்படியாவது நான் உனக்கு தரேன் அப்படின்னு முத்து ரொம்ப கோவமா சொல்ல, முத்துவர் ரவி, அண்ணாமலை, மீனா, விஜயான்னு எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பாக்குறாங்க. ஆனா ஃபினான்சியர் கொஞ்சம் கூட டென்ஷனே ஆகாம, எப்படியாவதுன்னா இதுக்கே அப்பாவோட கையெழுத்த பையன் போட்டு என்னை ஏமாத்தி இருக்கான், நீயும் உன் அப்பா கையெழுத்த எங்கேயாவது போட்டு ஏமாத்தி பணம் வாங்க போறியா அப்படின்னு ஃபினான்சியர் கேட்க, முத்து பயங்கர வெறி ஆயிட்டு இருக்காரு. சிந்தாமணிக்கு ஏக சிரிப்பு கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறாங்க. திருடனையும் ரவுடியையும் தான் உங்க அப்பா வளர்த்து வச்சிருக்காரு அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, முத்து ஆத்திரத்துல வெடிச்சிடுறாரு. யோ தேவையில்லாம வார்த்தையை விடாத, அவ்வளவுதான், நான் தான் பணம் தரேன்னு சொல்லிட்டேன்ல அப்படின்னு முத்து வீடே விரிசல் விடுற மாதிரி கத்துறாரு. ஏன்பா முத்து, நீ எதையும் யோசிச்சு பேச மாட்டியா, இப்படியெல்லாம் வார்த்தையை விடக்கூடாதுப்பா, 48 லட்சம் அது எப்படி நீ கொடுப்ப, நீ பார்க்குற டிரைவர் வேலையில் அவ்வளவு பணமெல்லாம் சம்பாதிக்க முடியுமா அப்படின்னு சிந்தாமணி சிரிப்போ நக்கலுமா கேட்குறாங்க. எல்லாரும் அப்படியே நின்று பார்த்துட்டு இருக்க, லைட்டாக மீனா பக்கம் திரும்பி, இல்லை உன் பொண்டாட்டி பூக்கட்டி சம்பாதிச்சு கொடுப்பாளா அப்படின்னு சிந்தாமணி கேட்க, மீனா டென்ஷன் ஆகி, இது எங்க குடும்ப விஷயம், நீங்க இதுல தலையிடாதீங்கன்றாங்க மீனா. உடனே சிந்தாமணிய முன்னாடி வந்து, என்ன நம்பி தானே இவர் பணம் கொடுத்தாரு, அப்புறம் எனக்கும் தானே கெட்ட பேரு அப்படின்னு சிந்தாமணி கத்துறாங்க. சார் உங்க பையன் ஃபோர்ஜரி பண்ணி ஏமாத்தி இருக்கான், நான் இப்ப போலீஸுக்கு கால் பண்ணா உங்க பையனை அரெஸ்ட் பண்ணி உள்ளர வச்சிருவாங்க, என் பணத்துக்கு இப்ப என்ன பதில் சொல்றீங்க அப்படின்னு அவரு கேட்க, என்ன சார் சொல்ல சொல்றீங்க, என் பையன் என் கையெழுத்த போட்டிருக்கான், அவனை என் பொண்டாட்டி எனக்கு தெரியாம கையெழுத்து போட சொல்லி இருக்கிறா, அதுக்கப்புறமும் நான் உயிரோட இருக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு அண்ணாமலை நொந்து போய் சொல்ல, மீனா ரொம்ப பரிதவிப்போட பாக்குறாங்க. அப்பா அப்படின்னு ரொம்பவே வலியோட முத்துவும் ரவியும் ஒரே குரல்ல கூப்பிடுறாங்க. அப்பா என்னப்பா அப்படிங்கிறாரு ரவி. இங்க பாரு, இதெல்லாம் எங்களுக்கே தெரியாம நடந்திருக்கு,
ஒரு வருஷம் டைம் கொடு எங்களுக்கு, அதுக்குள்ள நானே இந்த கடனை அடைக்கிறேன் அப்படிங்கிறாரு முத்து. ஒரு வருஷமா அப்படின்னு ஃபினான்சியர் கேட்டுட்டு இருக்க, அதுக்குள்ள கடனை நான் அடைக்கலன்னா இந்த வீட்டை எடுத்துக்க, நீ எத்தனை பத்திரத்துல வேணாலும் கையெழுத்து போட்டு தர்றேன் அப்படின்னு முத்து சொல்ல, ஃபினான்சியர் சிந்தாமணியை பார்க்குறாரு. என்னங்க மேடம், வீடு வேணும் நீங்க, பட் வீடு இப்போதைக்கு கிடைக்காது போல இருக்கே, ஒரு வருஷம் வெயிட் பண்ணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் பார்க்க, சிந்தாமணியும் கண்ணாலேயே ஏதோ ஜாட காட்டிட்டு இருக்காங்க. எல்லாரும் அவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்க, 48 லட்சம் பெரிய அமௌண்ட்டுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க நாங்க கட்டிடுறோங்கிறாரு ரவியும். ஸ்ருதி முன்னாடி வந்து கடன் வாங்கியிருக்காரு, ஓகே, அதுக்காக மொத்த பணத்தையும் உடனே கொடுக்கணும்னா எப்படி அப்படின்னு கேட்குறாங்க. மனோஜ் கட்டுவார்னு எனக்கு கொஞ்சம் கூட நம்பிக்கை இல்லைங்கிறாரு ஃபினான்சியர். நீ ஒன்னும் அவனை நம்ப வேண்டாம், என்னைய நம்பு, நான் தான் கட்டுறேன்னு சொல்றேன் இல்லைங்கிறாரு முத்து. ஃபினான்சியர் கேள்வியா பார்த்துட்டு இருக்க, என் புருஷன் சொன்னா செய்வாரு, ஒரு வருஷம் மட்டும் டைம் கொடுங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிட்டு இருக்காங்க. அண்ணாமலை எல்லாரையும் ஒரு பார்வை பார்த்துட்டு, ஒரு பாவத்தை புள்ளையா பெத்து வச்சிருக்கேன், என் பொண்டாட்டி அவனுக்கு துணையா போயிட்டா, இந்த வீட்டுல கௌரவமா வாழ்ந்துட்டோம், இந்த வீடு கைய விட்டு போனா இத்தனை வருஷமா நாங்கெல்லாம் கஷ்டப்பட்டதுக்கு எந்த அர்த்தமும் இல்லாம போயிடும், உங்களை நான் கையெடுத்து கும்பிடுறேன் அப்படின்னு அண்ணாமலை வேதனை நிறைந்த குரல்ல சொல்ல, மாமா அப்படின்னு பாவமா கூப்பிட்டுட்டு நிக்கிறாங்க மீனா. முத்துவும் ரவியை விட்டா கடகடன்னு அழுதுருவாங்க போல இருக்கு. அவ்வளோ ஒரு வலிய வேதனையுமா அப்பாவை பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்க, சரி பெரிய மனுஷன் கேட்குறீங்க, ஆனா ஒரு வருஷம்லாம் தர முடியாதுங்க சார், 30 நாள் தர்றேன் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியா பார்க்குறாங்க. அதுக்குள்ள பணத்தை கட்டுற வழியை பாருங்க அப்படின்னு அவரு சொல்ல, சார் 30 நாள்ல எப்படிங்க சார் அப்படின்னு அண்ணாமலை கேட்குறாரு. அப்பா அப்படிங்கிற முத்து கொஞ்சம் முன்னாடி வந்து ஃபினான்சியர் எதிரில் நின்று 3 மாதம் டைம் கொடு, அதுக்குள்ள நான் கொடுக்குறேன் அப்படின்னு உறுதியா சொல்ல, ஃபினான்சியரும் ஒத்துக்கிட்டு, சரி 3 மாசம்தான் டைம், ஒரு நாள் தாண்டினா கூட வீட்டை ஏலத்தில் விடலான்னு நான் இப்போ பத்திரம் எழுதுறேன், கையெழுத்து போட்டு கொடு அப்படின்னு ஃபினான்சியர் சொல்றாரு. எப்போ பார்த்தாலும் பத்திரத்தை தூக்கிட்டே அலைவார் போல இருக்கு. நேராக அவரோட பிஏ கிட்ட போறாரு. அவர் உடனே ஃபைலை விரிக்க, எப்படி பத்திரம் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. விஜயா இன்னும் விலகாத அதிர்ச்சியும் வேதனையுமா நின்றுட்டு இருக்க சிந்தாமணி ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க. வீட்டுல எல்லாரும் அங்கங்க செல்ல மாதிரி நின்றுட்டு இருக்க சிந்தாமணிக்கு பார்க்க ரொம்ப சந்தோஷமா கொண்டாட்டமா இருக்கு. பினான்சியர் சொல்ல சொல்ல அவரோட அசிஸ்டன்ட் பத்திரத்தை கடகடன்னு எழுதிட்டு இருக்காரு. யாரும் ஒரு வார்த்தை கூட பேசிக்கல. எல்லாரும் அங்கங்க அப்படி அப்படியே நின்றுட்டு இருக்காங்க. அண்ணாமலை மட்டும் சி இவன் என்ன இங்கேதான் நிக்கிறானான்னு மனோஜை திரும்பி பார்க்க ரவியும் பாக்குறாரு. அப்படியே அவரோட பார்வை விஜயா பக்கம் திரும்ப விஜயா தலைய அப்படி நல்லா குனிஞ்சிக்கிறாங்க. பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு வர பினான்சியர் முத்து முன்னாடி வந்து, நீ உன் பொண்டாட்டி உன் அப்பா அம்மா எல்லாரும் சைன் பண்ணுங்க, இப்பவாவது ஒரிஜினல் சைனா இருக்கட்டும் அப்படின்னு ரொம்பவே திமிரோட சொல்லி இந்தான்னு கொடுக்கறாரு. முத்துவும் வாங்கிக்கிறாரு. பத்திரத்தை வாங்குற முத்து அதுல கையெழுத்து போடுறாரு. அடுத்து மீனா கிட்ட கொடுக்க மீனாவும் முத்துவும் ஒரு தடவை பார்த்துட்டு கையெழுத்து போடுறாங்க. அப்பாடா, ஒரு வழியா மொத்த கடன்ல இருந்தும் விடுதலை, இனிமே இதை பத்தி நாம யோசிக்கவே வேண்டியதில்லைன்னு மனோஜ் நிம்மதியா பாக்குறாரு. அடுத்ததா மீனா கையெழுத்து போட்டுட்டு அந்த பத்திரத்தோட பேனாவையும் சேர்த்து அண்ணாமலை கிட்ட கொடுக்குறாங்க. அவங்களும் கையெழுத்து போடுறாரு. அவரு சொல்ல முடியாத வெறுப்போட விஜயாவை பார்க்க ஸ்ருதியும் விஜயாவை கேவலமா ஒரு பார்வை பார்க்கறாங்க. அண்ணாமலை கையெழுத்து போட முத்துவும் ரவியும் ரொம்பவே சங்கடத்தோட பார்த்துட்டு இருக்காங்க. அவர் போட்டு முடிச்சதும் முத்து அந்த பத்திரத்தை பேடோட வாங்கிக்கிட்டு விஜயாவை கேவலமான பார்வை ஒன்று பார்க்குறாரு. எல்லாருமே விஜயாவை மகா மட்டமா ஒரு பார்வை பார்க்குறாங்க. அடுத்து விஜயா மெல்லமா முன்னேறி வர முத்து பேனாவை முன்னாடி காட்டுறாரு. விஜயா தலையை ஏதோ டன் வெயிட் இருக்க மாதிரி மெல்ல உயர்த்தி பார்க்க பயங்கர வெறுப்பும் கோவமா இந்தாங்கன்ற மாதிரி நீட்டுறாரு. பினான்சியர் எல்லாரையும் மாத்தி மாத்தி குறுகுறுன்னு பார்த்துட்டு இருக்காரு. அடுத்ததா விஜயாவும் கையெழுத்து போட்டுட்டு பேனாவை அப்படியே பத்திரத்து மேல வைக்கிறாங்க. முத்து அதை வாங்கி பினான்சியர் கிட்ட கொடுக்குறாரு. அதை வாங்கிக்கிற பினான்சியர் அண்ணாமலை முன்னாடி வந்து, சார் இப்பவும் உங்களுக்காக தான் டைம் கொடுக்குறேன், பணம் வரலன்னா வீடு ஏலத்துக்கு போயிடும், மறந்துடாதீங்க, நான் வரேன் அப்படிங்கிறவரு ஏற்கனவே கொண்டு வந்த பத்திரம் டீப்பாய் மேல இருக்க அதையும் எடுத்துக்கிட்டு வரேங்க மேடம் அப்படின்னு சிந்தாமணிக்கிட்டையும் சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்புறாரு. அடுத்ததா சிந்தாமணி அவரோட பேக் எடுக்க போக விஜயா சிந்தாமணின்னு கூப்பிட திரும்பி பாக்குறாங்க. நான் எப்ப 48 லட்சம் வாங்கினேன், இது பொய் கணக்கு, அந்த ஆள் ஏமாத்துறானா, நீங்களும் எதுவும் சொல்லாம இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. நான் என்ன செய்ய முடியும், உங்க பையனுக்கு பணம் தேவைப்படுறப்பெல்லாம் நீங்க அவர்கிட்ட வாங்கி இருக்கீங்க, அதான் இப்படி சேர்ந்துருக்கு.
ஆனா உங்க பையனை வச்சே உங்க புருஷன் கையெழுத்த நீங்க போட்டீங்க பாத்தீங்களா, நீங்க தான் எல்லாரையும் ஏமாத்தி இருக்கீங்க அப்படின்னு விஜயாவை கேவலமா ஒரு பார்வை பார்த்து சொல்லிட்டு பேக் எடுத்துட்டு கிளம்புறாங்க சிந்தாமணி. கையெழுத்து போடுறப்ப இவ்வளவு தானே இருந்தா, ஆனா இதை இப்ப சொல்ல முடியாதே, சொன்னாலும் எந்த பிரயோஜனமும் இல்ல, கடன் நம்ம பேர்ல தான் இருக்கு, அது போக முழுக போகுதுன்னு சொல்ற ப்ராப்பர்ட்டியும் நம்மளோட இது அப்படின்னு யோசிச்சுட்டு விஜயா வாயை மூடிட்டு பேசாம வர்றாங்க. அடுத்து விஜயா அப்படியே திரும்பி நிக்க எதிரில் அண்ணாமலை நிக்கிறாரு. எல்லாருமே அதிர்ச்சியில இருக்கவங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா விலகி போறாங்க. அண்ணாமலை கிட்ட ஏங்க நான் அப்படின்னு விஜயா ஏதோ சொல்ல வர பலார்னு ஒரு அறை விட எல்லாரும் கொஞ்சம் அதிர்ச்சி ஆயிடுறாங்க. மனோஜ் ஐயோன்னு வாயிலேயே கைய வச்சிடுறாரு. இதுவரைலாம் 1008 திருட்டுத்தனம் ஃப்ராடுத்தனம் பண்ணியிருந்தாலும் அண்ணாமலை விஜயாவை அடிச்சதில்ல, திட்டம் மட்டும்தான் செய்வாரு. அதை விஜயாவும் தொடச்சு போட்டு போயிடுவாங்க. இப்ப முதல் முறையா அறை வாங்கினதுல அப்படியே அதிர்ந்து போய் கண்ணெல்லாம் கலங்கி போய் பாக்குறாங்க விஜயா. முத்து எந்த உணர்ச்சியும் இல்லாம பாத்துட்டு இருக்க ஐயோன்னு பாத்துட்டு இருக்காங்க மீனா. பயங்கர அருவருப்போட பாத்துட்டு இருக்காங்க ஸ்ருதி. ஒரு வார்த்தை பேசுன கொன்னே போட்டுடுவேன் பாத்துக்கோ அப்படின்னு அண்ணாமலை சொல்ல கண்கள்ல இருந்து கடகடன்னு வழியுது கண்ணீர் விஜயாவுக்கு. நீ இந்த வீட்டை அடகு வைக்கல, என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்ட அப்படின்னு சொல்ல ஒண்ணுமே தெரியாத மாதிரி திடுக்குன்னு முழிச்சு பாக்குறாங்க விஜயா. என் கையெழுத்த திருட்டுத்தனமா போட வச்சு எனக்கே துரோகம் பண்ணிட்டல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க விஜயா ஏதோ சொல்ல தடுமாறுறாங்க. உன்னாலையும் மனோஜாலையும் இந்த கடன் முத்து தலையில விழுந்திருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அதை விடுப்பா, நான் கட்டிடுவேன்பா, என்ன நம்பப்பாங்கிறாரு முத்து. வேற யாரை நம்புறது? இந்த கடன்ல இருந்து இந்த வீட்டை காப்பாத்துறதுக்கு உன்னாலையும் மீனாவாலையும் தான் முடியும், உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல நமக்கே ஒரே யோசனையா இருக்கு. மனோஜ் ஒரு ஒண்ணுக்காக மண்ணாங்கட்டி அது ஓகே, ஆனா ரவி ஸ்ருதி ஏன் நீங்க ஒரு மனுஷங்களா கூட மதிக்கல? விஜயா கண்ணில் வழியிற கண்ணீரை தொடச்சிட்டு அந்த பக்கமா திரும்புறாங்க. ஒன்று மட்டும் சொல்கிறேன், நான் 3 பிள்ளைங்களையும் சமமாக தான் பார்க்குறேன். அவங்க 3 பேருக்கும் சொத்துல பங்கு இருக்குன்னு சொன்னேன். ஆனால் இப்போ சொல்கிறேன், ஆனால் இனிமே இந்த வீட்டில் முத்துவுக்கும் ரவிக்கும் மட்டும்தான் பங்கு இருக்கு. மனோஜுக்கு இந்த வீட்டில் இருந்து ஒரு செங்கல் கூட கிடைக்காது அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா பயங்கர அதிர்ச்சியோட நிமிர்ந்து பார்க்குறாங்க. மனோஜும் பயங்கர அதிர்ச்சியோட அண்ணன் இமைக்காம பார்க்குறாரு. உனக்கு சேர வேண்டிய பங்கும் முத்துவுக்கும் ரவிக்கும் தான் போகும் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல, அப்பா அப்படின்னு அலறாரு மனோஜ். அப்பான்னு கூப்பிடாத அப்படின்னு அவரு கத்த விஜயா அதிர்ச்சியாவே பார்த்துட்டு இருக்காங்க. என் கண்ணு முன்னாடி வந்துடாத அப்படின்னு அவரு கத்த விஜயாவுக்கும் இப்போதைக்கு பேசுறதுக்கோ பண்றதுக்கோ எதுவும் இல்லாம அப்படியே அமைதியா நிக்கிறாங்க. அண்ணாமலை அங்கிருந்து கோவமா போயிட மத்தவங்களும் விஜயாவை கேவலமான பார்வை பார்த்துட்டு அங்கிருந்து கலைஞ்சு போறாங்க. மனோஜ் மெதுவா அம்மா கிட்ட வர்றாரு. ரெண்டும் சேர்ந்து இன்னும் என்னென்னலாம் குடிச்சவர் வேலை பண்ணலான்னு இருக்குங்கன்னு தெரியல. நைட் ஆகுது. அண்ணாமலை பேசாம ஒரு பெட்ல உட்கார்ந்துருக்க விஜயா வாட்டர் பாட்டில் எடுத்துட்டு வர்றாங்க. விஜயா உள்ளர வர்றதை பார்த்த உடனே வெடுக்குன்னு முகத்தை திருப்பிக்கிறாரு. விஜயாவும் ஒரு பக்கத்துல வந்து நின்று பால் ஏதாவது குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க அவர் துளி கூட சட்டை பண்ணல. உங்களை தாங்க கேக்குறேன், பால் குடிக்கிறீங்களா அப்படின்னு விஜயா கேட்க வேணாம் எனக்கு பயமா இருக்குங்கிறாரு. ஏன்னு விஜயா கேக்குறாங்க. அந்த பால்ல நீ எதையாவது கலந்துடுவியோன்னு பயமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை எங்கேயோ பார்த்துக்கிட்டு சொல்ல விஜயா ரொம்பவே அதிர்ச்சியோட என்னங்க பேசுறீங்கன்னு அழுகையோட கேக்குறாங்க. இத்தனை வருஷ கல்யாண வாழ்க்கையில நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேன். ஒரு நாள் கூட உன்னை ஏமாத்தணும்னு நான் நினைச்சதே இல்ல. வாங்கின சம்பளத்தை அப்படியே உன் கையில கொண்டு வந்து கொடுத்துருக்கேன். ஏமாத்தி ஒரு 5 பைசா நான் எடுத்ததில்ல. பண விஷயத்துல மட்டும் இல்ல, எல்லா விஷயத்திலயுமே நான் உனக்கு உண்மையா இருந்திருக்கேன். ஒரு பொய் கூட சொன்னதில்ல. உனக்கு தெரியாம நான் எதையுமே செஞ்சதில்ல. ஆனா நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட அப்படிங்கிறாரு அண்ணாமலை. இல்லைங்க அது வந்துங்கிறாங்க விஜயா. பேசாத, என் விரல வச்ச என் கண்ணை குத்துற மாதிரி என் பையனை வச்சு எனக்கு ஏமாத்த துரோகம் பண்ணிட்டல. என் பையனை வச்சு என்னை ஏமாத்திட்டல. அவனையும் நீ எனக்கு துரோகம் பண்ண வச்சிருக்க. உனக்கு தெரியாம ஒன்னு அவன் கையெழுத்து போட்டுடலையே. நீ கொடுத்த தைரியத்துல தான் அவன் இவ்வளோ பெரிய தப்பு பண்ணியிருக்கான். அவன் போட்டது என் கையெழுத்து இல்ல, நம்ம வாழ்க்கையை மாத்தின தலையெழுத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா அப்படியே துடிக்கிற உதடுங்களும் கண்களுமா இல்லைங்க நான் வேண்டான்னு தான் சொன்னேன். மனோஜ் தான்னு கூசாம போய் சொல்றாங்க விஜயா. இப்பவும் அவனே சொல்லியிருந்தா கூட உனக்கு எங்க போச்சு அறிவு? அவனை 4 அறை விட்டு இந்த தப்ப செய்ய விடாம நீ தடுத்திருக்கலாம்ல. அவனை கண்டிச்சிருக்கணும். நீயும் அவன் கூட சேர்ந்து தூபம் போட்டு விட்டுருக்க. எங்கேயாவது ஒரு அம்மா புருஷனுக்கு பாதகம் வர்ற மாதிரி பையனை கையெழுத்து போட வைப்பாளா அப்படின்னு அண்ணாமலை எங்கேயோ பார்த்துக்கிட்டு கேட்க இல்லைங்க அந்த நேரத்துல
அப்படிங்கிறாங்க விஜயா. என்ன அந்த நேரத்துல இந்த நேரத்துல? எந்த நேரத்துலயும் புருஷன் பொண்டாட்டிங்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் உண்மையா இருக்கணும். அவன் என் கையெழுத்த போட்டானே, அது கூட பெருசா தெரியல. நீ அவனுக்கு உடந்தையா இருந்திருக்க பாரு, அதுதான் அப்படின்னு அவரு முகத்தை சுத்தமா வேற பக்கம் திருப்பிக்க விஜயா அழுதுகிட்டே நிக்கிறாங்க. தப்பு தாங்க, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு பாட்டிலோட கைய கூப்புற விஜயா மெதுவா பக்கத்துல உட்கார்றாங்க. மெதுவா அவரோட தோல்ல கைய வைக்க வர சீன்னு தட்டி விட்டுடுறாரு அண்ணாமலை. விஜயா அப்படியே பயந்து போயிடுறாங்க. பல குடும்பத்துல நான் பார்த்திருக்கேன், இந்த மாதிரி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் பிரச்சனை வரும்போது அம்மா எந்த பக்கம் நிக்கிறதுன்னு தெரியாம தவிப்பாங்க. ரெண்டு பக்கமும் சமாதானம் பண்றதுக்கான வழிய பாப்பாங்க. ஆனா நீ 100% அவனுக்காகவே இருந்திருக்க. அவன் நல்ல விஷயம் பண்ணினா சப்போர்ட் பண்ணு, அதெல்லாம் நான் வேண்டான்னு சொல்லல. அதுதான் ஒரு நல்ல தாய்க்கு அடையாளம். ஆனா நீ அவனை குற்றவாளி ஆக்கி இருக்கிற அப்படின்னு அண்ணாமலை சொல்ல இன்னமுமே விஜயாவுக்கு அவங்க பண்ணிட்டு இருக்கிறது என்னன்னு புரியவே இல்லை. அப்படியே முழிக்கிறாங்க. இப்பதான் எனக்கு தெரியுது, மனோஜ் சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் இருந்திருக்கான். அவனால முத்து வாழ்க்கையிலேயும் ஒரு கலங்கம். இதெல்லாம் சொன்னா உங்களுக்கு புரிய போறது இல்ல. மனோஜ் இந்த அளவுக்கு கெட்டு போறதுக்கு காரணம் நீதான் அப்படின்னு அண்ணாமலை சொல்ல என்னமோ இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா கேக்குற மாதிரி விஜயா நிமிந்து பாக்குறாங்க. ஒரே பொய் பித்தலாட்டம். படிக்கிறேன்னு பணத்தை வாங்கிட்டு போய் அவன் இஷ்டத்துக்கு செலவு பண்ணியிருக்கான். அப்பவும் நீ அவனை கண்டிச்சதில்ல. மனோஜ் கல்யாணத்தப்ப என் செட்டில்மெண்ட் பணத்தை திருடிக்கிட்டு ஒரு பொண்ணு கூட ஓடி போயிட்டான். என்னோட 35 வருஷ உழைப்பு அப்படின்னு அண்ணாமலை பேச பேச அப்படியே அழுதுகிட்டே உட்கார்ந்துருக்காங்க விஜயா. ஆனா ஒண்ணு, இப்பதான் எனக்கு எல்லாம் புரியுது. அவன் பண்ணின தப்பு எல்லாத்துக்கும் நீ தான் காரணமா இருந்திருக்க. அவன் அந்த பணத்தை உங்ககிட்ட சொல்லிட்டு தான் எடுத்துட்டு போயிருப்பானோன்னு ஒரு சந்தேகம் வருதுங்கிறாரு அண்ணாமலை. உடனே கிடக்குறதெல்லாம் கிடக்குது, இதுதான் முக்கியன்ற மாதிரி விஜயா ஐயோ இல்லைங்க, அதெல்லாம் சத்தியமா எனக்கு தெரியாது அப்படிங்கிறாங்க விஜயா. இப்ப உனக்கு இவ்வளோ பெரிய தப்பு தெரிஞ்சே நடந்திருக்கப்ப அவன் பண்ணின அத்தனை தப்புக்கும் உனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தானே எனக்கு தோணும். இதுக்கெல்லாம் துணிஞ்சு நீ நாளைக்கு வேற ஏதாவது பிரச்சனை வந்தா என்ன கூட என்ன வேணாலும் பண்ணலாங்கிற எண்ணம் உனக்கு வருமல்ல அப்படின்னு அண்ணாமலை கேட்க ஐயோ அப்படிலாம் இல்லைங்க இல்லைங்க அப்படின்னு விஜயா கதறாங்க. இத்தனை வருஷம் வாழ்ந்ததை வச்சு சொல்றேன், இந்த ரூம்ல உன் கூட இருக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்குன்றாரு அவரு. விஜயா ரொம்ப பரிதவிப்போட வேண்டாங்க இப்படிலாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு கதறவங்க நான் பண்ணினது தப்பு தான், என்ன மன்னிச்சிருங்கன்னு மறுபடியும் கை கூப்புறாங்க. விஜயா அப்படியே கதறி அழுதுட்டு இருக்க. இப்ப என்ன கொஞ்சம் தனியா இருக்க விடுறியா? மனசு பதட்டமா இருக்கு, நான் ஏதாவது தப்பான முடிவு எடுத்துருவேணும்னு எனக்கே பயமா இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல ஏங்க என்னங்க இப்படிலாம் பேசுறீங்க ஏங்க அப்படின்னு விஜயா கதறிக்கிட்டே கைய நீட்ட வேணாம் வேணாம் நீ என்கிட்ட பேச வேண்டாம், என்ன கொஞ்சம் அமைதியா இருக்க விடு அப்படின்னு அடுத்தடுத்து அடியும் இடியுமா வாங்கின அண்ணாமலை நொறுக்கி போய் உட்கார்ந்துருக்காரு. எந்திரிக்க முடியாம கைய ஊனி கஷ்டப்பட்டு எந்திரிச்சு பெருமூச்சு விட்டுட்டு அவர் நடக்க ஆரம்பிக்க விஜயாவும் பதறி அடிச்சு எழுந்து எங்க போறீங்கன்னு கேக்குறாங்க. கவலைப்படாத, எங்கேயும் போக மாட்டேன், இத்தனை வருஷம் வாழ்ந்துட்டோம்ல, மீதி இருக்கிற வாழ்க்கையையும் வாழ்ந்துட்டு தான் போகணும். நீ எனக்கு துரோகம் பண்ணாலும் கடைசி வரைக்கும் உன்னை காப்பாற்ற வேண்டிய கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு அண்ணாமலை சொல்ல விஜயா சங்கடமா குனிறாங்க. உங்க அம்மா அப்பா உன்னை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தப்போ அவங்களுக்கு என் மேல இருந்த நம்பிக்கையில தான் கல்யாணம் பண்ணி கொடுத்திருப்பாங்க. நீயும் மனோஜும் என் நம்பிக்கைய பொய் ஆக்குனதுனால உன் அப்பா அம்மா என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய நான் என்னைக்குமே பொய்யாக்க மாட்டேன் அப்படின்னு அண்ணாமலை பேச பேச விஜயா அழுதுகிட்டே இருக்காங்க. எனக்கு இனிமே நிம்மதியான தூக்கம் வருமா வராதாங்கிறத என்னாலேயே சொல்ல முடியாது, நீயாவது நல்லா படுத்து தூங்கு அப்படிங்கிற அண்ணாமலை கதவை திறந்துட்டு ரூமை விட்டு வெளியே போயிடுறாரு. வெளியே போயிட்டு அவரு கதவை படார்னு அரைஞ்சு சாத்துனதுல விஜயா பயந்து நடுங்கிடுறாங்க. அப்படியே கட்டில்ல உட்கார்றவங்க பயங்கர அழுகையோட எங்கேயோ வெறிச்சு பார்த்துட்டு உட்கார்ந்துருக்காங்க. முத்து அவங்க ரூம்ல பெட்ல உட்காந்துக்கிட்டு நெத்தியில கைய கொடுத்துட்டு கண்ணுல எல்லாமே பறிபோன சோகத்தோட உட்கார்ந்து இருக்காரு. மீனா கையில வாட்டர் பாட்டிலோட உள்ளர வர்றவங்க அதை அங்க வச்சுட்டு முத்து பக்கத்துல வர்றவங்க கையை எடுத்து விடுறாங்க. தலையில கைய வச்சு உட்காராதீங்க, கவலைப்படாதீங்க, எல்லாமே சரியாயிடும்ன்றாங்க. இல்ல அப்பாவை நான் இதுவரைக்கும் இப்படி பார்த்ததே இல்ல மீனா, அந்த மனோஜ் இப்படி ஒரு வேலையை பார்த்துருக்கிறான், இவெல்லாம் படிச்சது ஏமாத்துறதுக்கு தானா, பெத்த அப்பாவை யாராவது இப்படி கண் கலங்க வைப்பாங்களா அப்படின்னு டென்ஷனா கையை உதறிக்கிட்டு சொல்றாரு முத்து. ஏங்க
நடந்தது நடந்துருச்சு. நாமளும் அவங்களுக்கு வாக்கு கொடுத்துருக்கோம். மாமாவும் நம்ம மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. இப்ப நாம அடுத்து இந்த பிரச்சனையை எப்படி தீர்க்க போறோம்னு தான் யோசிக்கணும். அதை விட்டுட்டு இப்படி கவலைப்பட்டுட்டு இருந்தீங்கன்னா கடனையும் அடைக்க முடியாது, மாமாவோட கவலையையும் சரி பண்ண முடியாது அப்படின்னு மீனா சொல்ல முத்துவும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கவரு, கரெக்ட் மீனா, நான் எதுக்கும் பெருசா கலங்க மாட்டேன். ஆனா அப்பாவை அப்படி பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிடுச்சு அப்படிங்கிற முத்து அழுகைய கண்ட்ரோல் பண்ணி மூக்க உறிஞ்சிக்கிட்டு, சரி விடு, அடுத்து என்ன பண்றதுன்னு பார்க்கலாம், இதோ வர்றேன் அப்படிங்கிற முத்து ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு வந்து உட்காரு அப்படின்னு மீனா கிட்ட சொல்லிட்டு அவரும் கட்டில் மேல ஏறி உட்கார்றாரு. மீனாவும் அவருக்கு ஆப்போசிட்ல உட்கார்றாங்க. மீனா, இது வெறும் டைரி கிடையாது, நம்ம வீட்டோட தலையெழுத்தை மாத்தி எழுத போற கணக்கு டைரி. 48 லட்சங்கிறது நாம நினைக்கிற மாதிரி சாதாரண விஷயம் கிடையாது. நமக்கு அது பெரிய மலை தான். கயிறு கம்பன்னு எதோட துணையும் இல்லாம நாம அதுல ஏறிதான் ஆகணும் அப்படின்னு முத்து சொல்ல, ஆமாங்க, எப்படியாவது நாம இந்த காசை சேர்க்கணும்ன்றாங்க மீனா. 1 வருஷம் டைம் கேட்டேன், ஆனா அவன் தரமாட்டேன்னு சொல்லிட்டான். 3 மாசம்தான் டைம் கொடுத்துருக்கான் அப்படின்னு முத்து சொல்ல, மேல ரூம் கட்டணும்னு 1 வருஷத்துக்கு மேல முயற்சி பண்ணியும் காசு சேர்க்க முடியாம இருக்கும். 3 மாசத்துல இந்த காசை நம்மளால சேர்க்க முடியுமான்றாங்க மீனா. மீனா, முடியும்னு நம்புவோம். நாம 2 பேரை இத பண்ணியே ஆகணும்னு மன உறுதியோட நின்னோம்னா நம்மளால இத கண்டிப்பா சாதிக்க முடியும் அப்படின்னு முத்து சொல்ல, மீனாவும் சந்தேகத்தை விட்டுட்டு அப்படின்னு உறுதியா தலையாடுறாங்க. ஸ்ட்ராங்கா இருக்க பாறையை கூட கடல் அலை கொஞ்சம் கொஞ்சமா வந்து கரைக்கிறது இல்லையா, அப்படிதான் எதுவும் சிறுக சிறுக சேர்க்க ஆரம்பிப்போம் அப்படின்னு முத்து சொல்ல, உங்களோட இந்த நம்பிக்கையே போதுங்க, நம்மளால முடியும்னு எனக்கும் ஒரு தைரியம் வந்துருச்சு அப்படின்னு மீனா சொல்ல, சரி, எதையும் திட்டம் போட்டு தான் ஆரம்பிக்கணும். சரி மீனா, என்ன பண்ணலான்னு முத்து கேட்குறாரு. மீனாவும் கொஞ்சம் யோசிச்சுட்டு, முதல்ல நம்ம கையில என்ன இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு மீனா சொல்ல, நம்ம கையில என்ன இருக்கு, 10 விரல் தான் இருக்குன்னு நீட்டுறாரு முத்து. மீனாவும் சிரிச்சுக்கிட்டே அந்த கைகளை பிடிச்சிக்கிட்டு, அதுக்கு மேல நம்பிக்கை இருக்குல்லன்றாங்க. அந்த நம்பிக்கையோட நம்ம கையில என்ன இருக்குன்னு பாப்போம். கையில இருக்கிறத வச்சு கொஞ்சம் கொஞ்சமா கடன் தொகையை குறைக்கிற வழியை பார்ப்போம். பெரிய பாரத்தை தூக்கி தலையில வச்சிருக்கோம், கொஞ்சம் கொஞ்சமா இறக்கிட்டா அப்புறம் சுமக்கிறது சுலபமாயிடும் அப்படின்னு மீனா சொல்ல, மொத்தமும் யோசனையா சரின்னு தலையாட்டுறாரு. நம்ம கிட்ட இப்ப எவ்வளவு தேருங்கிறாரு. என்கிட்ட இருக்க இந்த செயினை நாளைக்கே வித்துடலாம். இதை வித்தா குறைஞ்சது ஒரு 5 லட்சம் ரூபாய் நமக்கு கிடைக்கும். அதை முதல்ல பைனான்சியர் கிட்ட கொடுத்துருவோம். 48 லட்சத்துல 5 லட்சம் ரூபாய் குறைஞ்சிடும் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து வேதனையும் அதிர்ச்சியுமா பாக்குறாரு. நாளைய ப்ரோமோல விஜயா ஒரு சேர்ல உட்கார்ந்து இருக்காங்க. மனோஜ் கையில ஏதோ பார்சலோட வர்றாரு. என்னம்மா சோகமா உட்கார்ந்துருக்க, அதையே நினைச்சிட்டு இருக்காதம்மா, பிரியாணி வாங்கிட்டு வந்திருக்கேன், வாங்க சாப்பிடலான்னு மனோஜ் கூப்பிடுறாரு. வாங்கன்னு சொல்லிட்டு டைனிங் டேபிள்ல போய் எடுத்து வைக்கிறாரு. விஜயா எழுந்து வர, அம்மா பிரியாணி வாசனை சூப்பரா இருக்குமா அப்படின்னு ஒரு பார்சல் எடுத்து மோந்து பார்த்துட்டு சொல்றாரு. பக்கத்துல வர்ற விஜயா ஏதோ பொட்டு பொட்டாசு மாதிரி லொட்டு லொட்டுன்னு மனோஜ் தட்டிக்கிட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் பதறி அடிச்சு, அம்மா 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 ஏம்மா அடிக்கிறேன்னு கேக்குறாரு. வீடு நம்ம கையை விட்டு போயிடுமோன்னு நான் பயத்துல இருக்கேன், நீ எதை பத்தியும் கவலைப்படாம பிரியாணி சாப்பிடணுங்கிற அப்படின்னு விஜயா கோவமா கேக்குறாங்க. மனோஜ் ஏதோ சொல்ல வராரு, அது ஒரு நாளைக்கு தான் சொல்லுவாரு போல இருக்கு. அதனால இதுக்கு மேல என்ன நடக்குதுன்னு வர எபிசோட்ல பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.